விஆர் கேம்ஸ். இங்கே மஞ்சள் கலரில் ஒரு பொம்மை வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபார்மர்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியாது, எக்ஸாக்டாக அதோட நேம் தெரியாது. இருக்கிறது அந்த நேம் தெரிஞ்சிச்சுன்னா வந்து இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மூவி பார்க்க போகிறோம். எங்கன்னு உங்களுக்கு நான் போக வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்படி திரும்பணும்னா மயஜல் வந்திருக்கோம். ஒரு மூவிக்காக வந்திருக்கோம். பார்க்கலாம் நம்ம உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்களா ட்ரெயின் இருக்குது. இதுதான் டிக்கெட் எடுக்கிற இடம். வந்த உடனே உள்ளே வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் தான் இருக்குது. இங்கே நிறைய கடையெல்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள் 5D தேட்டர்ஸ், 5D தேட்டர்ஸ் இருக்குது. ஃபன் டைம், இது எல்லாமே இங்கே க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் மங்கி நிற்கிது. யார் யாரெல்லாம் மயஜல் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மங்கி, ஐயோ கொடூரமாக இருக்குது இந்த மங்கி பார்க்க. ஆத்தாடி 70 rupees. சவுண்டு கேட்குதா உள்ள கத்துற சவுண்டு. இங்கே வந்து மாயஜல் இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான இடங்க. இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. இங்கே வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 16 ஸ்க்ரீனும் என்னமோ இருக்குது. இங்கே பாருங்கள் கிட்ஸ் விளாட்றதுக்கு அந்த வெஹிக்கிள் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே ட்ரெயின் இருக்குது. இந்த ரோல் பண்ணி விளையாடுறதெல்லாம் லைட்டெல்லாம் எரியும். நல்லா இருக்குல்ல? வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். நமக்கு ஸ்க்ரீன் நம்பர் வந்து 5 கொடுத்துருக்காங்க. நம்ம ஜுராசிக் பார்க்க வந்திருக்கோம். ஜுராசிக் படம் எப்படி இருக்குன்னு தெரில. இது வந்து ஃபுட் கோர்ட். கோட்டில் உள்ள நிறையா சாப்பிட்ற மாதிரி நிறைய இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். இங்கே பாருங்க விஆர் கேம்ஸ். இங்கே மஞ்சள் கலரில் ஒரு பொம்மை வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபார்மர்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியாது, எக்ஸாக்டாக அதோட நேம் தெரியாது. இருக்கிறது அந்த நேம் தெரிஞ்சிச்சுன்னா வந்து இதோட நேம் தெரிஞ்சிச்சுன்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பட் இதோட பேர் எனக்கு தெரியாது. என் கூட வந்தவங்க யாரையுமே காணுமே. இது எங்கே போனாங்கன்னு தெரியலையே. நல்லா இருக்கு இது. இங்கே பாருங்க அந்த மசாஜ் பண்ணுறது. எங்கே போனாலும் இது ஒன்று வச்சிடுறாங்க. ஜாலியாக படுத்துக்கலாம். இங்கே ஜாலியாக படுத்து மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு ஜாலியாக போகலாம். ஃபஸ்ட் நம்ம கூட வந்தவங்கள தேடலாம். எல்லோரும் எங்கே போனாங்கன்னு தெரில. நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளே எல்லோரும் எங்கேயோ போயிட்டாங்க. இருங்க தேடிட்டு வரேன். இங்கே பாருங்கள் இந்த வண்டியில் குழந்தைங்கள தான் உட்கார வைப்பாங்களாம். நம்மளெல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்களாம். குழந்தைங்க மட்டும் ஓட்டுறதுக்கு போல். நம்ம போய் உட்காந்தா அவ்வளோதான், உடஞ்சி போயிடும் வண்டி. நல்லாயிருக்கு இந்த ஃபுட் கோர்ட். பாருங்கள் எவ்வளோ பெருசாக தெரியுது இங்கேருந்து பார்த்தா. வாங்க மேலே போகலாம். நம்மளோட ஸ்க்ரீன் நம்பர் 5 அங்கே போய் பார்க்கலாம். எல்லா ஸ்டாச்சுமே க்யூட்டாக இருக்குங்க. இங்கே யாராவது மயஜலுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாச்சு வாங்கி ஜாலியாக ஃபன் பண்ணுங்கள். இப்போது நம்ம மேலே போக போகிறோம் நம்மளோட ஸ்க்ரீனுக்காக. நம்ம ஸ்க்ரீன் நம்பர் 5 அதுக்காக நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டு இந்த கீழே இருக்க வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இன்றைக்கி அவ்வளோக்கா கூட்டம் இல்லைங்க, ஏன்னா வீக் டேஸில் வந்ததுனால கூட்டம் இல்லை. வீக் எண்டில் வந்திருந்தால் கண்டிப்பாக கூட்டம் இருந்திருக்கும். இங்கே பாருங்கள்
இங்கே மற்ற டேஸ்லாம் வரும்போது இந்த கிட்ஸ் எல்லாம் இங்கே விளையாண்டுருப்பாங்க. ஆனால் இங்கே யாருமே இப்போ இல்லை. லிஃப்ட்டும் வேலை செய்யலை. படி ஏறி வந்தேன் நான் கஷ்டப்பட்டு. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? ரொம்ப ஃபேமஸான மாயாஜால். இங்கே எல்லாருமே வந்து மூவி பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், இந்த லைட்டு இதெல்லாம் வந்து பெரிய பெரிய வீட்டில் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே கையில் எட்டுற அளவுக்கு இருக்குது. தொட்டால் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி வந்து நான் அப்படியே பிடிச்சி வெளியே தூக்கி விட்டுருவாங்க. தொட முடியாது. ஸோ தூரத்துலேருந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இங்கே 16 ஸ்க்ரீன் நம்பர் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மூவிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போகிறது டைனோசர் மூவி. அங்கே 8, 9, 7, ஆனால் 5 மட்டும் காணும். 5 எங்கே போச்சுன்னு தெரில. இங்கே வந்து ஏதாவது உள்ளே வாங்க போகணும் அப்படின்னா காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். போய் அவுட் ஃபுட்டு எல்லாம் அலௌடு கிடையாது. இங்கே வந்து வாங்குறதோட சரி. டோனட் பார்த்தீங்களா எவ்வளோ டோனட் இருக்குன்னு. இப்போ நம்ம டைனோசர் பார்க்க போகிறோம். பார்த்துட்டேன். ஸ்க்ரீன் நம்பர் 5 அங்கே இருக்குது. ஸ்க்ரீன் நம்பர் 5. மூவி பார்த்துட்டு வந்து மூவி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அந்த மூவி போய் பாருங்கள். ஓகே, ரிலாக்ஸாக இருக்குது. கூட்டமே இல்லாமல் வரும்போது தாங்க ஜாலியாக இருக்குது. இந்த கூட்டத்தோடு வந்து கஜன்னு நிறைய பேர் வந்து ரிலாக்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இல்லாமல் எல்லாத்துக்கும் லைனில் நின்று. எப்போவுமே வந்து எது பிளான் பண்ணிங்கன்னா வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். வீக் எண்டில் பிளான் பண்ணிங்கன்னா எல்லாமே ரஷ்ஷாக தான் இருக்கும். நமக்கு ஜாலியாக ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா வீக் டேஸில் போங்க. வீக் எண்டில் போகிறத விட வீக் டேஸில் போகிறது தான் ஜாலியாக இருக்கும். அப்போ தான் பொறுமையாக ரிலாக்ஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஃபுட் கோர்ட்குள்ளே இருக்கோங்க. ஃபுட் கோர்ட்குள்ளேயே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே எல்லாமே ஸ்டார்டிங் வந்து 150க்கு மேலே தான் ஸ்டார்டிங் ஆகுது. படம் பார்த்து முடிச்சாச்சுங்க. நம்ம இப்போ போயிட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அங்கே நிறைய பொம்மைலாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம். வீடியோ எடுக்க முடியுமா இல்லையான்னு அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கடைக்குள்ளே வந்துட்டோம். இங்கே ஒரு டைனோசர் கடைக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஆனாலும் நான் தெரியாமல் எடுப்பேன். இங்கே பாருங்கள் மினியன். இங்கே பாருங்கள் குட்டியான குட்டி. ஓகே, இதுக்கு மேலே எடுத்தால் செருப்பில் அடிப்பாங்க. நம்ம அதனால் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த கடையில் ஸ்னேக் இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பு. ஓ மை காட், எனக்கு இந்த பாம்பை கூட நான் கையில் தொட்டுட்டேன். இந்த பாம்பை கூட நான் கையில் தொட்டுட்டேன். ஆனால் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். பல்லி. சீ, எனக்கு வாழ்க்கையில் பிடிக்காத பேர் பல்லி. பேங்கு. உங்களுக்கு எந்த மாதிரி அனிமல்ஸ்? இங்கே பாருங்க நிறைய பாம்பு இருக்குது. இங்கே பாருங்க நிறைய பல்லி இருக்குது. மூவி சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மூவி தேட்டரில் போய் பாருங்கள். அவங்க ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த கண்ணாடி போட்டு பாருங்கள். கண்ணாடி போட்டிருக்கிறவங்க அந்த கண்ணாடி போட்டுட்டு பார்க்குற அது நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தேன். கண்ணாடி போட்டு அதுக்கு மேலே கண்ணாடி போட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆனாலும் ஓகே, பரவாயில்ல. அந்த படத்தை அப்படி பார்க்கணும் அப்படின்னா சூப்பராக தான் இருந்துச்சு. 3D மூவின்றதுனால நம்ம ஸ்பெக்ஸ் போட்டு தானே பார்க்கணும். ஓகே தான், ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம டைனோசர் படம் பார்ப்போம்ல, அதே மாதிரி அதே ஃபீல் மறுபடியும் வந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் அதே மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.